கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனத்துல லாஸ்ட் செக்ஷன் 3வது செக்ஷன் எனக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து செல்வோம். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நாம் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட்டேன். உயிர் தந்த தெய்வமே நீர், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட்டேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்ல பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர், உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பான் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். மரியாள் பிரைஸ் தி லார்ட். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இப்ப நம்ம ஒரு ஞானத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கோம். ஞானத்துல இப்ப நம்ம பார்க்கிற ஞானம் யாருக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா போதகருக்கு. 3வது அதிகாரம் 1 வசனம், என் சகோதரரே அதிக ஆக்னியை அடைய ஒன்று போதகர் ஆகாதிருக்கிறார்கள. போதகர் ஆகணுமா? ஆகணும். ஆனா யார் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 14வது வசனத்திலிருந்து வருகிறது. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் ஆகிறார். போதகர் ஆகிறார். பெருமை பாராட்டாத. இப்படிப்பட்ட ஞானம் எங்க இருந்து வருது? சாத்தான்ட்டு வருது. வைராக்கியம் கலகம் எல்லாத்தையும் உண்டாக்கிடும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஞானமாகிய 17வது வசனத்தில் இருக்கிற பரலோகத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமும், பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகள் நிறைந்த. இது யாருக்கு? டீச்சர்ஸ்க்கு, போதகர்களுக்கு ஸ்பெசிபிக்கா இது வருது. சரி, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஞானத்தை கொடுக்கிறார். பிரதர் மோகன் சி லாசரஸ் ஒரு செய்தி, அந்த ஒரு 20 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவருடைய கேசட் ஒண்ணு கேட்டேன். அதுல
ஒரு நபரை குறித்து சொல்லுகிறார். அவர் ஊர்ல ஏதோ ஒரு தொழில் பண்ணிருக்காரு, பயங்கர லாஸ் ஆன உடனே கடன் கொடுத்தவங்க எல்லாம் தேடி வந்தனால இவர் தான் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இவருடைய ஊருக்கு வந்துட்டார். மோகன் சி லாசருடைய எங்க தேவாலயம், ஒரு ஆலயம் வச்சிருக்கிறாரு, ஜெப மலை மாதிரி வச்சிருக்கிறாரு, அங்க வந்து செட்டில் ஆயிட்டார். காலையில மத்தியானம் நைட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். இந்த ஞானம் கிடையாது, இப்ப நம்ம பார்க்க லிஸ்ட் இதெல்லாம் கிடையாது. என்ன ஞானம்னா, அந்த ஞானத்துக்கு பேரு 5 ரூபாய் பிஸ்கட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டதில்லை. 5 ரூபாய் பிஸ்கட் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கொடுத்தார். அது என்ன அப்படின்னா, ஆண்டவரே ஒரு தேவதூதன் மூலமாக நீ எப்படி பிஸ்கட் செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மோல்டு காட்டுறாரு. இந்த இப்படி ஒரு மோல்டு இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி நீ ஒன்று தயாரிக்கணும். அது அட் அ டைம் ஒரு 100 பிஸ்கட் வர்றாப்புல ஒரு மோல்டை காட்டிட்டார். இவர் நேரா போய் அவர்கிட்ட இருக்கிற சொற்ப பணத்தை வச்சு ஒரு மோல்டை ரெடி பண்ணிட்டு ஆண்டவரே அடுத்து நான் என்ன செய்யணும்ட்டு தேவதூதன் பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒரு 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 இப்பெல்லாம் அந்த யூடியூப்ல நீங்க பாப்பீங்களா, சமையல் பண்ணுவது எப்படி, அது மாதிரி பிஸ்கட் செய்வது எப்படி, மெயின் இன்கிரீடியன்ட் முட்டை, பால், இந்த மாதிரி சில ஐட்டங்கள் எந்த காம்பினேஷன்ல எவ்வளவு போடணும்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. கையில கொஞ்சம் மீதி காசு இருந்துச்சு, அதை வச்சு தேவதூதன் சொன்ன இன்கிரீடியன்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து பிஸ்கட் செஞ்சு பக்கத்துல எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. கொடுத்தா அப்படி ஒரு சூப்பர் பிஸ்கட். ரொம்ப நல்லா இருக்கனே, என்ன விலை? 5 ரூபா. 5 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு பிஸ்கட், இவ்வளவு பிஸ்கட் கொடுக்குறீங்களா, இவ்வளவு பெருசா இருக்கேனே. இல்லை, இது 5 ரூபா பிஸ்கட், இதுக்கு பேரே 5 ரூபா பிஸ்கட் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு மோல்டு செய்யறாரு. ஆர்டர் வர ஆரம்பிக்குது. ஆர்டர் வருது. பக்கத்து ஊர்ல இருந்தாலும் ஆள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபேக்டரியை ஸ்டடி பண்ணிட்டார். இப்ப கையில கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு. நேரா ஊருக்கு போயிட்டார். எந்தெந்த காரங்களாம் வட்டி கடைக்காரங்களுக்கு பயந்து இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாரோ அவங்கள கூப்பிட்டு, ஐயா மன்னிச்சுக்கோங்க, நான் ஓடி போனதுக்கு உங்க அசலையும் வட்டியை நான் கொடுக்க வந்திருக்கேன். எப்பா நாங்க கேள்விப்பட்டோம், நீ நம்ம இந்த 5 ரூபா பிஸ்கட் சரியாமே, எப்படிப்பா எனக்கு தெரியும்? ஆண்டவர் பரலத்திலிருந்து கொடுத்த ஞானப்பா, மனுஷங்க யாரும் இதை கொடுக்கல, ஆண்டவரே பேர் கொடுத்துருக்காரு, இவர் 5 ரூபா பிஸ்கட், உன் பேரெல்லாம் போட்டுறாதன்ட்டார். அதனால இப்ப உங்க கடன்லாம் அடைச்சிட்டு இப்ப காசை வச்சு ஒரு பெரிய ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. டே நைட்டு அங்க வேலை நடந்துகிட்டே இருக்கும். பிரதர் மோகன் சி லாசரஸ் சொல்றாரு, அவரு அந்த ஃபேக்டரிக்கு கூப்பிட்டு வராங்க, ஜெபம் பண்ண வாங்க பிரதர், ஏன்னா உங்க இடத்துல நான் ஜெபம் பண்ணனால ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. அவர் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பெரிய லாரி ஃபுல்லா முட்டை வந்து இறங்குது. இவர் கேட்டாரு, இது எவ்வளவு நாளைக்கு இந்த முட்டை தாங்கும் அப்படின்னு கேட்டாரு. அண்ணே, 1 வாரம் 10 நாளையில இது காலியா போயிடுது, அதுக்குள்ள அடுத்த லாரி வந்துடும். இது அன்றைய கிருபைனால அவ்வளவு ஃபேக்டரி நீங்க உள்ள போட்டு போறேன், இந்த முட்டையை வைக்கிறதுக்கு மட்டும் தனியா இடம் வச்சிருக்கிறேன். இந்த லாரி வந்துச்சுன்னா அடுத்த லாரி வந்து அடுத்து கரெக்டா 1 வாரத்துல வந்துடும், அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு தேவை இருக்குது அப்படின்ட்டு. ஆர்டர் குமிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா ஆர்டர் சொல்லி இருக்காரு, 5 ரூபாய்க்கு மேல நீ என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. என்ன விலை கூடினாலும் ஆர்டர் பார்த்துக்கிட்டு ஆர்டர் கூடிக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு பிஸ்கட்ல எனக்கு 1 ரூபா லாபம் இருந்தாலே சந்தோஷமா நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி சொன்னார். எதுக்காக இதை சொல்றேன்னா, இது உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இங்க டேனியல் ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கேமரா பத்தி சொல்லுவாரு, ஆனா அந்த 5 ரூபா பிஸ்கட்டை பத்தி சொல்லி கொடுக்க மாட்டார். அதை வச்சு அவர் என்ன செய்வார்? அவர் நீங்க ஏதாவது செய்ய முடியுமோ? ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஞானத்தை கொடுக்கிறார். பெசலியல் அப்படின்னு நம்ம ஒரு ஆள் நான் காமிச்சவங்களுக்கு, அவருக்கு என்ன ஞானத்தை கொடுத்தாருன்னா, ஆசாரிப்பு கூடாரத்துல தங்கம், வெள்ளி, பித்தளை, மெட்டல்ஸ், நவ மெட்டல்ஸ் அண்ட் எந்தெந்த மோதிரங்கள் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. அது எவ்வளவு நாளைக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசாரிப்பு கூடார வேலையெல்லாம் முடிகிற வர அந்த பிரதான ஆசாரிய மார்பதக்கத்துல வைரம், வைடூரியம், நவரத்னம் எல்லாம் இருக்கும். அது மேல பேரை வெட்டணும். இங்க அரிசியில வெட்டுறாங்க. அதெல்லாம் செய்யற ஞானத்தை கொடுத்தாரு. எப்ப முடிஞ்சிருச்சோ ஸ்டாப். ஆனா ஆண்டவர் என்ன ஞானத்தை இங்க போதகருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாந்தம், சாந்தம்,
இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஜென்டில். இப்ப போதகர் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் ஜென்டிலா இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் பயங்கரமா இருக்காங்க. ஒரு நடந்த சம்பவம், இது நடந்த சம்பவம் விருதுநகர் சிபிஎம் ஆலயத்துல ஒரு சண்டே கிளாஸ். இந்த சண்டே கிளாஸ் ஒரு அண்ணன் சீனியர் ஒரு பையன் தான் இன்சார்ஜ். அவர் ஒரு பையனை பிடிச்சு அடி விட்டுருக்கான், முதுகுல ஆட்டி ஆட்டின்னு அடிச்சிருக்கான். இதுக்கு வசனத்தை தப்பா சொல்லுதுக்கு அடினா அடி அந்த அடிச்சிருக்கேன். என்கிட்ட வந்து கூட்டத்தை காட்டுறாங்க, பிரம்பு கோடு 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 கோடா இருக்கு. நான் நினைச்சேன் இது பிசாசிட்டு இருந்து வந்த ஞானம். நான் கேட்டேன், நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க போறீங்களா பிரதர்? நான் கேட்டேன். இல்லைங்க, ஆலயத்தை நாங்க அப்படி செய்ய மாட்டோம். தம்பி தப்பு பண்ணா என் பையனுக்கு அடி வாங்கணும்னு எடுத்துருக்கு, நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சில மெடிசன்ஸ் கொடுத்தேன். அடுத்த நாள் வந்து காட்டினாங்க, நல்லா இருக்கு, நல்லா ஆறிச்சு, நாங்க கம்ப்ளைண்டே பண்ணல அப்படின்ட்டாங்க. எனக்கு நினைச்சேன், நம்ம ஆண்டோடைய குணாதிசயம் என்னன்ற உங்களுக்கு காட்டு. நம்ம ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கணும். ஏசாயா 40வது அதிகாரம் அந்த ஜென்டில்னஸ் உங்களுக்கு காட்டணும். நான் ஒரு ஜென்டிலான கடவுள், நம்முடைய கடவுள்னு சொல்லி 40:11 பெரம்பலாம் வச்சிருக்க மாட்டார். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். மேய்ப்பனை போல. அந்த மேய்ப்பனுக்கு ஆடுகளை பற்றி தெரியும், மாடுகளை பற்றி தெரியும். எந்த ஆடு பிரெக்னண்டா இருக்கு, அது பிள்ளை வரப்போகுது, எப்பனாலும் பெறும், போயிட்டு இருக்கும் கூட பிள்ளை பெற்றுரும். உடனே என்ன செய்வார், அந்த 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 பிறந்த குட்டியை தோல்ல தூக்கி போட்டுருவார். அது நடக்க விட மாட்டார். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை உடையவர். அதனாலதான் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்திலே சேர்த்து. ஆட்டுக்குட்டி சின்ன பையன் பெரம்பச்சலாம் அடிக்க மாட்டாரு. அந்த ஜென்டில்னஸ் அவருக்கு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற பசங்க போதகர்களுக்கெல்லாம் அந்த அன்பே கிடையாது. என் மகள் டீனா திவ்யா ஒரு பாஸ்டர் பத்தி ஒரு செய்தி சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டீங்களா, எனக்குலாம் ரத்த கண்ணீர் வந்துருச்சு. அந்த பாஸ்டர் பேர் பேர் சொல்ல மாட்டேன், வேண்டாம். அந்த பாஸ்டர் என்னுடைய சம்பந்தி வீட்டுக்கு ஒரு செய்தி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ நிறைய குறிப்பிடுவதற்கு உட்காந்து அவர்லாம் நோட்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவர் சொல்றாரு, அவருடைய சாட்சி இவ்வளவு அன்பான பாஸ்டருங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பொண்ணுக்கு பல வருஷமா பிள்ளை இல்லை. அப்புறம் அந்த இவர் ஜெபம் பண்ண உடனே அந்த பிள்ளை பிறந்துருச்சு. இவர் ஒரு ஆலயம் வச்சிருக்கிறார். இந்த பொண்ணு ஒரு குழந்தை, சின்ன பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பொண்ணு ஆலயத்துக்கு வர்றதை நிப்பாட்டிட்டான், ஏன்னா அந்த பிள்ளைய பாக்குறதுக்குன்னு சொல்லி. இவரு சொன்னாரு, இங்க பாரு, நீ ஆலயத்துக்கு வரல, நான் ஜெபம் பண்ணி உன் பிள்ளைய கொன்னுபடியும் பார்த்துக்கோ, அப்புறம் ஒழுங்கா நீ ஆலயத்துக்கு வருவான்ட்டு. ஃபர்ஸ்ட் வேண்டாம் ஃபர்ஸ்ட் அப்படி செய்துறாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒழுங்கா வந்து சேரு ஆஸ்பத்திரி கோயிலுக்கு. என்ன இது கெட்ட பழக்கம் சொல்லிட்டு இவ்வளவு ஒரு கடினமான ஒரு மனிதன் பாருங்க. நான் ஜெபம் பண்ணி உன் பிள்ளைய கொன்னுபடுவேன். ஏன் அதை கொல்ல முடியுமா இல்லையா, செத்து போச்சாலாம் வேற. ஆனா இந்த இருதயத்துல கடினமான ஒரு வார்த்தை வருது பாருங்க. ஆனா நம்முடைய ஆண்டோடைய ஜென்டில்னஸ் காட்டுறது. ஏசாயா 40வது அதிகாரம் 11 மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்திலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். ஐயோ, அது நடக்கவே கஷ்டப்படும். பிள்ளைத்தாச்சு இங்க மரியாள் இருக்கா, அதனால நான் சொல்றேன். மரியாள் 18 இருக்கும்போது, அப்பதான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நான் வரும்போது எந்திரிச்சு நிப்பா, கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிப்பா, ரொம்ப லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. நான் சொல்லி, ஏன் மரியா என்னத்துக்கு நீ எந்திரிக்கிற, உட்காரு அப்படின்னு கேட்க மாட்டேன். அப்புறம் அவளுக்கு ஒரு மக வந்துச்சு. அந்த மகளுக்கு இப்போ ஒரு மகன் இருக்கான், ஒரு பாட்டி ஆயிட்டான். இப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த வயத்தோட தூக்கு நடக்கும்போது எனக்கு வருத்தம், எந்திரிக்கான்னு சொல்லி கேட்க மாட்டார். இப்ப ஆண்டவர் வந்து எப்படின்னா மெதுவா ஜென்ட்ல நடப்பார். இப்ப பேய் எப்படி நடத்தும் அப்படிங்கிற எப்பவுமே நம்ம வந்து ஒரு, ஏன்னா இந்த முந்தின வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 15வது வசனம்,
யாக்கோபு 5:15 இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வர ஞானமாயிராமல் லௌகிக சம்பவம் ஜென்மத்துக்கு பேய் கருத்து. இந்த பேய் எப்படி நடத்தும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 19வது வசனத்துல பாருங்க. பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். தர தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ஆப்போசிட் அவங்களுக்கு காட்டுறேன். ஆண்டவர் எவ்வளவு மென்மையா இருக்கிறார். கரவலாடுகளை சுமந்து கொடு மெதுவா நடத்துறார். இது ஆண்டோடைய தன்மை. இப்ப போதகர்களுக்கு போதகர்களுக்கு தான் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு ஜென்டில்னஸ் இருக்கு. ஆனா பேய் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இழுத்து கொண்டு போனார்கள். ஆனா ஆண்டவர் தான் பிள்ளைகளை இழுத்து போடுறத விடவே விட மாட்டார். அப்ப இழுத்து போட்டாச்சு, ஜெயில தூக்கி போட்டாச்சு, அடி அடின்னு அடிச்சாச்சு, அந்த காவலன் சிறைச்சலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்ப அடுத்து நீ என் பிள்ளைகளை தரதரம் இழுத்துட்டு போனில, உனக்கு ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 16வது அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 35வது வசனம். பொழுது விடிஞ்சிச்சு, அந்த மனுஷர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சொல்லணும். ஏன் விட்டு விடுன்னு சொல்றாங்கன்னா, இவன் ஜோமன்னா அதிர்ந்து போச்சு, ஓடி இருக்கலாம், ஓடல, சிறைச்சாலையே ரட்சிக்கப்பட்டான், நியூஸ் போனான்னு விட்டுன்னு சொல்லி நியூஸ் வருது. ஒரு நியூஸ் பெர்மிஷன் டு கோ. நம்மளா அலறடிச்சு ஓடிடும். ஆனா பவுல் அப்படி கிடையாது. நீ தரதரன்னு இழுத்து வந்தேல, நான் உனக்கு வைக்கிறேன் பாருன்ட்டு சிறைச்சாலை 36 சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படி அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். அதனால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துட்டு போங்கள். யார் சொல்றா? யார் அடிச்சானோ, யார் இவனுடைய காயத்தனை கழுவுனானோ அவனே சார் புறப்பட்டு போங்க. போக மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு பவுல், ரோமனாகி எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல். இப்ப பாயிண்ட கொண்டு நான் ரோமனாப்பா, என்னையெல்லாம் இந்த மாதிரி தரதெல்லாம் இழுக்க முடியாது, அடிக்கலாம் முடியாது, ப்ராப்பரா விசாரணை செய்யல, பாயிண்ட கொண்டாட்டார். நியாயம் விசாரியாம. இதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். நான் சொன்னேன்ல, நான் அந்த இடத்துல இருந்தானா எஸ்கேப்னு ஓடி இருக்கும். ஆனா பவுல் ஓட மாட்டேங்க. அந்த பரத்திலிருந்து ஞானத்தை கொண்டு வந்துட்டு, நீ இழுத்தல, நான் உனக்கு என்ன செய்யறேன் பாரு. வெளியரங்கமாக அடித்து, வெளியரங்கமாக ஒரு யூதன் நான் அடிக்கலாம். ஏன்னா யூதர்கள் ஒரு அடிமையா இருக்கிறாங்க. அடி உத யாரு கட்டுக்க மாட்டாங்க. ஆனா ரோம பிரஜை அப்படி கிடையாது. அடித்து சிறைச்சாலைகளை போட்டார்கள். இப்பொழுது ரகசியமா எங்களை விடுதலையாக்குறார்களோ அப்படி அல்ல, அவர்களே வந்து. இதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். போல்ட்னஸ், தைரியம் இருக்கு. நீ என்னாலும் செய்ய முடியாது. நான் ஆண்டோடைய பிள்ளை. ஆண்டவர் என்னை பிறக்கும் போது யூதனா நான் பிறந்தேன். நான் சுத்த யூதன், 100% யூதன். ஆனா ஒரு பிறந்த இடம் ரோமாபுரி. அங்க எனக்கு ஒரு ரைட்ஸோட பிறந்திருக்கேன். இப்ப என்னுடைய தம்பி டாக்டர் விமலேஷ் இருக்காரு. அவருக்கு 2 பிள்ளைகளும் அமெரிக்கால பிறந்தாங்க. அமெரிக்கால பிறந்தனால பிறக்கும் போது அந்த பாஸ்போர்ட்டை கையில் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வெளியரங்கமாக அழைப்பித்து அனுப்பிடணும். சேவர்கள் இந்த வார்த்தையை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமர்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து, தப்பு பண்ணிட்டோம். பிசாசு சொன்னாட்டு நாங்க தரன்னு இழுத்துட்டு வந்தோம். ஆனா இப்ப எங்க வேலைக்கே ஆபத்து. சேவர்கள் இந்த வார்த்தை அதிகாரிகள் ரோமாவிலிருந்து கண்டு பயந்து 31 அவர்களோடு தயவாக பேசி, பேசினாரு. அடிச்சுக்கோங்க, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது, எங்க வேலை போயிருங்க, நான் பிள்ளை குட்டிக்காரங்க தர இழுத்துட்டு வந்தான் பாத்தீங்களா. இப்ப ஆண்டவர் அவனை கெஞ்ச வைக்கிறாரு. அழைத்து வந்து போய் பட்டணத்தை விட்டு புரட்டும்படி கேட்டுக்கொண்ட, தயவு செய்து போயிருங்கப்பா, காலில் விழுந்தவனால கேட்கிறேன். இப்ப சாத்தான் என்ன செய்யறானோ ஆண்டவர் அதை அவளை லேசில் விட்ட மாட்டார். சரி, இதுல இந்த இந்த ஜென்டில்னஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை முதல்ல காட்டுறவங்களுக்கு யாக்கோபு 3வது அதிகாரம் 17 வசனத்துல முதல்ல சாந்தம், பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், இதெல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு, அது அன்பு. இந்த அன்பு தான்
எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உண்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட்டேன். உயிர் தந்த தெய்வமே நீர். அன்பு நம்ம பார்க்குமா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் ஃபுல்லா அன்பு தான். அதுல என்ன ஸ்பெஷலா ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுகிறேன்னா, 4 அன்பு நீடிய சாந்தம். இந்த சாந்தம் எதுக்குள்ள? அன்பு இருந்து வருகிறது. நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு உள்ள என்ன இருக்குன்னா தயவு, நீடிய சாந்தம். இப்ப பவுலை குறித்து நம்ம பார்த்தோம். பவுல் அடிக்கும்போது ஒண்ணுமே சொல்லல. அப்ப ரோமனை சொல்லல, வாயவே திறக்கல, நீடிய பொறுமையா இருக்க. ஆண்டவர் என்னை இந்த பாதையில கொண்டு போகிறார், என்னை தர இழுத்துட வைக்கிறார். ஆண்டவருக்கு சோஸ்திரம். நைட்டு ஃபுல்லா ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர் காலையில உனக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் காட்டார். சரி, இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தா உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதத்துல ஸ்பெஷல் ஆசீர்வாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன உங்களுக்கு நான் காட்டப்படுறேன். எடுத்துக்கொள்ளுமா? 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 3. யோவானே அன்பின் ஊழியக்காரர். இயேசுக்கு அன்பா இருந்த சீசன் தான் போடுவார். அவர் என்ன சொல்றார் பாருங்க. நாம் சகோதரத்திலே அன்பு கூர்ந்தபடினாலே ஒரு சகோதரன், குட்டி சகோதரன் பெரம்ப வச்சு அடிச்சுட்டான், சப்புன்னு. சண்டே ஸ்கூலுக்கு வந்த பையன், அவன்கிட்ட அன்பு இருக்குமா? இல்ல. ஆனா சகோதரத்திலே அன்பு கூர்ந்தபடினாலே மரணத்தை விட்டு நீங்கி, அவனுக்கு மரணம் கிடையாது. மரணம் நித்திய ஜீவன் உண்டு. முதல் ஒரு மரணம் இருக்கு, 2வது மரணம் கிடையாது. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கார் என்று அறிந்திருக்கிறோம். இது தெரியுங்கிற, இது புதுசு கிடையாது. இப்ப 5 ரூபா பிஸ்கட்டை கதை இதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னது கிடையாது. ஆனா இது அப்படி கிடையாது. இது 5 ரூபா பிஸ்கட்டே கிடையாது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு அறிந்திருக்கிறோம். சகோதரத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அப்ப அந்த அன்பு யார் மேல இருக்கணும்? சகோதரன் மேல இருக்கணும். காண்கிற சகோதரன் மேல இருக்கணும். அது இருந்தால் தான் அவனுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆவியின் கனி. ஆவியின் கனி, ஆவியானவர் கொடுக்கிற விசேஷமான கனியில வரதான் இந்த அன்பு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது. ஆவியின் கனியோ. ஆவியின் கனியை குறித்து நான் முதலாக நான் 2000 ரட்சிக்கப்பட்ட புதுசுல அன்பு ராஜ் அப்படின்னு ஒரு பாஸ்டர், ஒரு வருஷம் தெரியாது, கூப்பிட்ட 0 நாலேஜ் எனக்கு இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஆசை பைபிளை கத்துக்கணும்னு. இந்த சண்டே ஈவினிங் 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி வைப்பாரு. ஆளா நான் போய் உட்காந்துருக்கேன். கையில பைபிள் இருக்கும், புஸ்தகம் வச்சிருப்பேன், பேனா வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் சீட்ல போய் உட்காந்துருக்கேன் நான். ஏன்னா அவர் சொல்லி தர்றாரு. அப்ப அவர் என்ன உதாரணம் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பலாப்பழத்தை எடுத்துக்கோங்க. சரி, பலாப்பழத்துல எத்தனை சுளை இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா அத்தனை சுளையும் ஒரு பலாப்பழத்துக்குள்ள இருக்கும். பலாப்பழத்துல ஒரே ஒரு சுளை உள்ள பலாப்பழத்தை காட்டுங்க, காட்ட முடியாது. 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம். ஆனா இங்க உங்களுக்கு ஒரு பலாப்பழத்தை காட்டுறேன். அந்த பலாப்பழத்துக்கு என்னெல்லாம் சுளை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டு, இது அப்படி சொல்லி கொடுத்தாரு எனக்கு. ஆவியின் கனியோ அன்பு. ஒரு சுளைக்கு பேரு அன்பு, ஒரு சுளைக்கு பேரு சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. பாத்தீங்களா, இந்த அன்புக்குள்ள அந்த நீடிய பொறுமை எங்க வருது. இப்ப எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு பலாப்பழம். இன்னொரு உதாரணம் சொல்லுவாரு, ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கோங்க. 6, 5, 11 சுளை அதுக்குள்ள இருக்கணும். அதான் ஆரஞ்சு பழம். 6 + 5 அதுக்குள்ள இருக்கணும். அதுல வெறும் 2 சுளை மட்டும் வச்ச எனக்கு ஒரு ஆரஞ்சு கொடுக்க முடியாது. அப்ப ஆண்டவர் ஒரு கனியை உண்டாக்குறாருன்னா அந்த கனிக்குள்ள எத்தனை சுளை இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட இவ்வளவு இருக்கிற ஒரு கனியை தான் நீங்க வச்சிருக்கணும். இது ஆவியானவர் கொடுக்கிற அபிஷேகத்துல கிடைக்கும். சாம் ஜபத்ரை
ரொம்ப நேசிக்கிற ஒரு டீச்சர், பைபிள் டீச்சர். அழகா சொல்லிக் கொடுப்பார். அவரை சொல்லிக் கொடுக்கும்போது இன்னொரு ஆள் பறக்கல, குட்டி கதை சொல்லி தான் சொல்லுவார். அவர் ஒரு தடவை ஆப்பிரிக்கா போயிருக்கார் ஊழியத்துக்கு. அப்ப அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஐயா உங்களுக்கு அபிஷேகம் இருக்கான்னு சொல்லுங்க. ஆமாண்ணா. பின்னாடி 4 மந்திரவாதி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உங்களை மந்திரம் போட்டு கட்டி வைக்கிறதுக்கு சொன்னாரா. நைட்டு முழுவதும் நான் ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்நிய பாஷையில, நான் புல்பெட்டில் ஏறணும்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படியே அந்நிய பாஷையில ஜோம் பண்ணிக்கிட்டே புல்பெட்டிலேயே 4 பேரும் அலறடிச்சு ஓடிக்கிட்டார். அப்ப ஆவியானவர் வரும் பொழுது இந்த விசேஷமான கிருபையை கொடுக்கிறார். சரி, முன்னே எப்படி இருந்தோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். எபேசியர் 5:9. ஆவியின் கனியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 8வது வசனம். இந்த ஆவியின் கனியை பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னே முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், போதகர் ஆறபடி அந்தகாரமா இருந்தீங்க. ரைட், அப்படித்தான். என்ன கேட்டீங்கன்னா, பாவத்தை பச்சை தண்ணி போல் குடிக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அது பழைய மனுஷன். அப்போ ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தா இப்படி இல்ல, பைபிள் ஒரு மோசமான வாழ்க்கையை ஒரு ஸ்டடி இருக்குன்னா அவ்வளவு அழகா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு அப்படியே பச்சை தண்ணியை போல நாங்க குடிக்கிற ஆளுங்க. நாங்க இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறது. அந்த வெளிச்சங்கிறது இந்த லைட்டு கிடையாது. இத்தனை குணாதிசயம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது வெளிச்சம். ஒண்ணு போனால் அவுட். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். நடந்து கொள்றதற்கு தான் ஆவியின் கனி, சகல நற்குணத்தும் சகல நற்குணம் எல்லாம் இருக்கணும். ஒன்னு கூட அவுட் ஆகக்கூடாது. நீதியிலும் உண்மையில் விளங்கும். இது முன் பின் 2 கருத்தை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இவர்களை நம்ம டீச்சர் அப்படின்னு பார்க்கிறோம். போதகர்கள். போதகர்களை பார்ப்போமா? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 7வது வசனம். 1 தீமோத்தேயு 2:7. பவுல் தீமோத்தேயுட்ட ஒரு மேட்டர் சொல்றார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்காகவே நான், பவுல் தீமோத்தேயுக்கு கடிதம் இதற்காகவே நான் அப்படிங்கிறார். நான் பிரசங்கி. பிரசங்கி நான் அது பொட்டல்ல போய் சொல்லணும். நான் பிரசங்கியார், நான் என்ன பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன்னா சொல்லுவார். பிரசங்கியும் அப்போஸ்தலரும் புறஜாதியர்களுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும். நான் ஒரு டீச்சர் அப்படிங்கிறார். என்னையா நீ டீச் பண்ண போற அப்படின்னு கேட்டா அதை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிறாரும் அவர் சித்தப்பட்டார். அது என்னன்னா 3வது 4வது 5வது வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர். இதுதான் டீச்சிங். எல்லாமே டீச்சிங் தான். ஆனா இதுதான் அடிப்படை. கடவுள் ஒருத்தர் தான், தேவன். அவருக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நிக்கிறாரு ஒருத்தர், அவர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலத்தை விளங்கி வருகிறது. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டீச்சர், அநேக டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய தேவைகள் இது அப்படின்னு சொல்லி, அது ஒரு பெரிய ஜோக்குங்க. இந்த ஜோக்கை நான் உங்களுக்கு சொல்லாம இருக்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் உங்களுக்காக 24 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டே இருக்கோம். எவ்வளவு? 24. தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. பொய், பச்சை பொய். உங்கள் தேவைகளை எங்களிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் தேவைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஆட்டுறாங்க. இதற்கு 1 லட்சம் கொடுக்கக்கூடிய 10 பேர் தேவை. 11 பேர் வந்தா வேண்டான்றாங்க. 10,000 கொடுக்க வேண்டிய 10,000 கொடுக்கக்கூடிய 1000 பேர் தேவை. இப்படி நீங்க எங்களுக்கு கொடுக்கணும், நாங்க உங்களுக்கு ஜோம் பண்ணுவோம். நீ ஜோம் பண்ணி வாங்கிக்க. அதெல்லாம் செய்ய மாட்டேன். உங்களுக்கு நாங்க ஜோம் பண்ணிடுவோம், அதுக்கு நீங்க காணிக்க கொடுத்தணும். அந்த காணிக்கையே இதுதான் எங்க டெக்னிக். ஆனா அது கிடையாது. எது அவங்க டீச் பண்ணணும்னா பணம் கிடையாது. தேவன் ஒருவரே, மத்தியஸ்தர் ஒருவர். அவர் என்ன செய்தார்னா உங்களுக்கு அவங்க ஜீவனையே கொடுத்துட்டார். 2 தீமோத்தேயு 2:14. 2 தீமோத்தேயு 2:14.
24. இதை இப்படி நீ டீச் பண்ணணும். அடுத்து நீ எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணாதவன் ஆயிலும் எல்லா இடத்திலும் சமாதானம், போதக சமர்த்தனும், தீமையை சைக்கணும் இருக்கும். போதக சமர்த்தனம் அவனுடைய டீச்சிங். நேற்று சொல்ல டீச்சிங்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கும். போதக சமர்த்தன். இங்க சண்டை பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதை நான் ரொம்ப 100% நான் எடுத்துக்கிடுவேன். ஒரு சில ஊழியக்காரர்கள்ட்ட நான் சிக்கிக்கிடுவேன். அவங்க வருவாங்க, பிரைஸ்லாட் சொல்லுவாங்க, ஏதாவது மேட்டர் உள்ள வச்சிருப்பாங்க. அவங்க சுத்தி வளைக்கும் போது நம்ம உட்கார்ந்துட்டு தான் இருக்கணும். என்ன பெரிய போதகர் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்றோமோ அது அகேன்ஸ்டா சொல்லுவார். எனக்கு நல்லா தெரியும் அது தப்பு அவர் சொல்றதுட்டு. வாயை பூத்திக்கிட்டு கம்முன்னு இப்படி உட்காந்துக்கிறேன், பேச மாட்டேன், ஆர்கியூ பண்ண மாட்டேன். நான் சொல்றது ரைட்டு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன், பல முறை சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் சத்தியம்னு நான் எனக்கு கிடைச்சது. ஆனா யார்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆர்கியூ பண்ணனா சண்டை வந்துடும். அதனாலதான் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணக்கூடாது, எல்லா இடத்துலையும் சமாதானமாக்கணும், போதக சமர்த்தனம், தீமையை செய்யணும். இவ்வளவு இருந்தா தான் இந்த ஊழியத்தை நீ செய்ய முடியும். அடுத்து இதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை கொண்டு போகும்பொழுது கஷ்டமா இருக்கும். ஏன் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தப்பா சொல்றாரே அப்படின்னு ஒரு நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்கப்படுது. 7th டே அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குது. அவங்க ஒரு பெரிய காலேஜ் வச்சிருப்பாங்க, ஸ்கூல் வச்சிருப்பாங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒரு வாத்தியார் எங்கள்கிட்ட ஒரு பைல்ஸ் ஆபரேஷன் அட்மிட் ஆனாங்க. அவர் எங்கிட்ட சொல்லிதான் எனக்கு இந்த மேட்ரு தெரியும். அவர் சொல்றாரு, சார் எங்க 7th டேல சம்பளம் போடும்போது தசம பாகத்தை மொத்த தனியா எடுத்து வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அது பியூனா இருந்தாலும் சரி, பஸ் டிரைவரா இருந்தாலும் சரி, அவன் ஆண்டவர் அறிஞ்சவனோ அறியாதவன் எவனா இருந்தாலும் தசம பாகத்தை அவங்க சம்பளத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியான்ட்டு மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு டாப் டீச்சர், அதாவது இந்த 7th டே பாஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி வர்றாங்க பாத்தீங்களா, அத்தனை பேருக்கும் பிரின்சிபால் ஒருத்தர் தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணுவார். அவரு என்கிட்ட வந்தாரு, காணிக்கைக்காக வந்தார். அவர் என்கிட்ட ஒருத்தர் என்னுடைய பேஷண்ட் ஒரு ஆள் கூட்டு வந்து நான் சொன்னேன், பாஸ்டர் இந்த 7வது நாளுங்கிறது இன்னும் அது கரெக்டான டீச்சிங்கா, அது சரியான டீச்சிங் மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன பேசுறீங்க, அவர்லாம் ஹை டீச்சர்ஸ் பாத்தீங்களா, அவங்களெல்லாம் வேற டோன்ல தான் பேசுவாங்க. அப்படி டோன்ல பேச ஆரம்பிச்சாரு. நான் சொன்னேன், பாஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு வசனம் காட்டுறேன், இதுக்கு மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு. கொலேசியர் 2வது அதிகாரம் 15 வசனத்தை நான் ஆச்சேன். அவருக்கு தெரியுமா தெரியாது, நல்லா தெரியும். அவரு டென்ஷன் ஆயிட்டார். துரைத்தனத்தையும், கொலேசியர் 2:15, துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் பண்டிகை நாட்களையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்து குற்றப்படுத்தக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சனிக்கிழமை தான் ஓய்வு நாட்டுச்சு. ஆனா ஆண்டவர் உயிர் திறந்தது ஞாயிற்றுக்கிழமை. சொல்றாரு, இந்த வசனத்தை விடுங்க அப்படின்ட்டாரு. நான் உங்களுக்கு 100 பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த 100 எனக்கு பைபிள்ல இருந்து காட்டணும்னு. எந்திரிச்சாரு. நான் உங்கள்கிட்ட காணிக்கைக்கு வந்தா நீங்க நான் வசனத்தை காட்டுறீங்க அப்படின்னு உட்காருங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நீங்க எல்லாத்துலயுமே காணிக்கை தசமபாகத்தை வாங்கிட்டு தான் கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் இப்படி கையை அவர் காட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அவர் பார்க்கவே இல்லை. போதக சமர்த்தனா இருக்கணும், ஆர்கியூ பண்ணக்கூடாது, ஆனா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிடணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஒரு போதகனுக்கு வேண்டிய சாமர்த்தியத்தை குறித்து என்னெல்லாம் குணாதிசயம் இருக்க வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.